யூஜிசி நெட் எக்ஸாமில் வந்து 120 கட் ஆஃப் வச்சுருக்கிறவங்க, அதாவது 120 மார்க்ஸு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க வந்து உங்களுடைய ஹோப்பை விட்டுறக்கூடாது. 3 எக்ஸாம்ஸ்லேயே உங்களுக்கு கிளியராக அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து ரீடிங் வந்து நீங்கள் மோராக எடுத்துக்கணும். எம்சிக்யூஸ் வந்து ரீடிங் வந்து ரொம்ப மோராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கிளியர் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி கண்டென்ட்லலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் தான் இதில் தான் போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் சம்திங் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக போயிடுச்சு அப்படின்ற வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு 120 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் பர்சன்டேஜில் தானே உங்களுக்கு கம்மியாயிருக்கு. ஸோ 150, 144, அதிலலாம் நமக்கு குவாலிஃபை இருக்காங்க. 134 அப்படிலாம் குவாலிஃபை இருக்காங்க. ஒவ்வொரு நேரமும் டிசம்பர் ஜூனில் வந்து வேரி ஆகும் அந்த பர்சன்டேஜ் கட் ஆஃப் எல்லாம். பட் ரீசன்ட் டேஸில் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் நல்ல நாலேஜபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் ஆஃப் ஹெவியாக தான் வருது. பட் ஆனால் உங்களால் கண்டிப்பாக நெட் வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஆனால் கேப் விடக்கூடாது. நீங்கள் கேப் விட்டிங்கன்னா 6 வருஷம் கூட டைம் எடுக்கும். பட் கேப் விடாமல் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளிக் ஆகி 3 எக்ஸாம்ஸ்லேயே நீங்கள் தூக்கிடலாம். ஸோ அதனால் உங்கள் முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டுறக்கூடாது. ஃபெயில்